ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகை கடன் தள்ளுபடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக இந்த வருடம், இந்த 2026 தேர்தல் வாக்குறுதியில் நகை கடன் தள்ளுபடி எத்தனை சவரன் வரையிலான நகை கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க, இதற்கு தகுதி உடையவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள் யார், எத்தனை சவரன் நகைக்கான பணம் தள்ளுபடி ஆக போகுது, தமிழக அரசு இதுக்கு ஒதுக்கக்கூடிய நிதிகள் எவ்வளவு, ஸோ நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பில் உங்களுடைய பேரும் இடம் பெறணும் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான ஆவணங்கள் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும், யாரெல்லாம் இதற்கு தகுதி உடையவர்கள், யாருக்கெல்லாம் நிச்சயம் இந்த எலெக்ஷனில் நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் இந்த நகைக்கடன் சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேர்தல் அப்படின்ற ஒன்று வந்தாலே நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு பெண்கள் இடத்துல, முக்கியமாக இந்த கிராமப்புறத்தில் உள்ள பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த வருடமும் நமக்கு தேர்தல் வாக்குறுதியாக இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்றது. ஸோ அதே போல் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் முக்கியமாக இந்த நகைக்கடன் சம்மந்தமாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நிச்சயமாக இந்த எலெக்ஷன்லையுமே நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது உண்டுங்க, கிடையாது அப்படின்றது கிடையாது. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு தலைவர் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி நிச்சயமாக உண்டு அப்படின்றதையே அறிவிச்சிருக்காங்க. அதே போல் தமிழக அரசு, இந்த திமுக அரசாங்கமே நகைக்கடன் தள்ளுபடிக்கான லிஸ்ட் எடுக்கிறதுல ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுட்டு வராங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் நிறைய இப்போ இந்த வருடம் இந்த எலெக்ஷனில் காம்படிஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் யார் வரப்போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. நாளுக்கு நாள் தேர்தல் வாக்குறுதிகள் அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ ஒவ்வொரு கட்சியினரும் பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது நிறைய சொல்லிட்டு வராங்க. அதில் முக்கியமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்டுள்ள ஒரு அறிவிப்பு அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகையும் இந்த நகைக்கடன் தள்ளுபடியும். ஸோ நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்த அளவில் திமுக அரசாங்கம் என்ன தேர்தல் வாக்குறுதியை அளிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 மாதங்களுக்கு முன்னவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறைக்கு ஒரு அரசாணை பிறப்பிச்சாங்க. என்ன மாதிரியான அரசாணை அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியலை தயார் பண்ணுங்க, அதாவது தகுதி உள்ளவர்கள் தகுதி அற்றவர்கள் அப்படின்ற மாதிரியான 2 பட்டியலை தயாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பட்டியலில் கூட்டுறவுத்துறையில் அந்த பட்டியலை தயாரிக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக சிறு குறு நடுத்தர குடும்பங்களுக்கு நிச்சயமாக நகைக்கடன் தள்ளுபடிக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதற்காக அப்படின்னா தகுதி ஆனவர்களுக்கு மட்டும் அரசாங்கத்துடைய பயன் சென்று சேரும். ஸோ இடையில பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் 2021 நிறைய முறைகேடுகள் நடந்தது. அதாவது எவ்வளோ பேர் நகையை போலியான நகையை வச்சு நகைக்கடன் வாங்குறது, இந்த மாதிரி ஒரே குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் நிறைய பேர் நகைக்கடன் வாங்குறது, இந்த மாதிரியான நிறைய முறைகேடுகள் நடந்ததாகும். அந்த மாதிரியான எந்த ஒரு முறைகேடும் இந்த தடவை நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே தேர்தலுக்கு முன்னாடி இதற்கான லிஸ்ட்டை தயார் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளுக்கு உட்பட்டார்வா நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிச்சயம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். முக்கியமாக இந்த சிறு குறு நடுத்தர குடும்பங்களுக்கு இது மிகவும் பொருந்தும். முக்கியமாக இந்த ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்கள், இந்த 3 வகையான ரேஷன் அட்டை, எந்த 3 வகையான ரேஷன் அட்டை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த PHH, NPHH, AAY, இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்கள், இவங்க எல்லாருமே அரிசி வாங்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா இவர்கள் ஆண்டு வருமானம், இந்த 3 வகையான அரிசி அட்டைதாரர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆண்டு வருமானம் அப்படின்றது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கும். ஸோ யாரால் இந்த நகையை மீட்க முடியாத சூழலில், அந்த பணத்தை கட்ட முடியாத சூழலில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடைக்கும்.
இந்த நகைக்கடன் தள்ளுபடி மட்டும் இல்லாமல் விவசாய கடன், பயிர்க்கடன், கல்விக்கடன் தள்ளுபடி, இந்த மாதிரியான நிறைய கடன்கள் இந்த தடவை நமக்கு தள்ளுபடி ஆக போகுது. நகைக்கடன் தள்ளுபடி மட்டும்தானா அப்படிங்கிற கண்டிப்பாக கிடையாது. அதே போல் ஒரு சர்வே எடுப்பாங்க, ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் தகுதி உடையவர்கள் ஒரு குடும்பத்தை சேர்ந்த நபர்களில் யார் 5 சவரனுக்கு கீழே அவங்களுடைய நகையை அடமானம் வைத்திருக்காங்களோ, முக்கியமாக கூட்டுறவுத்துறை வங்கிகளில், தேசியமயமாக்கப்பட்ட கூட்டுறவுத்துறை வங்கிகளில் வச்சுருக்காங்களோ அவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய மின்சார ரசீது மற்றும் உங்களுடைய முகவரி சான்றிதழ், இது எல்லாத்தையுமே சரிவர நீங்கள் கூட்டுறவுத்துறை வங்கி அதிகாரிகளிடம் கொடுத்துருந்தீங்க. அதாவது பேங்க்கில் நகை நீங்கள் வைக்கும்போது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் அப்படின்ற லிஸ்ட்டு எடுக்கும்போது உங்களுடைய பேரும் அதற்கான தகுதிகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பேரும் இடம்பெறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய தலைவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த தடவையும் இந்த நகைக்கடன் அப்படின்றது தள்ளுபடி கிடைக்கும். ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.